Hi, welcome to Litface channel. His name is Rabindranath Tagore. இவரோட ஃபேமஸான ஒரு போம் பேப்பர் போட்ஸ் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். Rabindranath Tagore, he was born in the year 1861, 1941 his death year. இவரை ஒரு மிஸ்லேனியஸ் மேன் அப்படின்னே சொல்லலாம். மிஸ்லேனியஸ் மீன்ஸ் மல்டி டேலண்டட் பர்சன். ஏன் அப்படின்னா அவரோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொயட்டாக இருந்திருக்காரு, பெயிண்டர், ரைட்டர், ப்ளே ரைட்டர், composer, philosopher, social reformer and founder. His birth native place is Bengal. ஸோ அந்த பெங்காலில் இவர் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா காமனாக என்ன ரெஃபர் பண்ணுறாங்கன்னா பேர்ட் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. பேர்ட் மீன்ஸ் பொயட், நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் ரைட்டிங்கில் ஸ்கில்டாக இருந்தனால அவர் பேர்ட் ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு அடைமொழியும் அவருக்கு இருக்குது. இவர் 2 கண்ட்ரியோட நேஷ்னல் ஆந்தம் எழுதியிருக்கார், இந்தியா அண்ட் பங்களாதேஷ். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய கீதாஞ்சலி அப்படின்ற ஒர்க் ரொம்ப ஃபேமஸான ஒர்க். அந்த ஒர்க்குக்காக நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் வாங்கியிருக்காரு 1913. ஆக்சுவலி இந்த கீதாஞ்சலின்ற ஒர்க் ஃபர்ஸ்ட்டு ஒரிஜினலாக பெங்காலி லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் இவரே ஓனாக அதை இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்காக தான் நோபல் ப்ரைஸ் இவருக்கு கிடைச்சிது. இவரோட வே ஆஃப் மோஸ்ட் ப்ராப்ளி இவரோட வே ஆஃப் ரைட்டிங்ஸ் தீம்ஸ் எதை பற்றினதாக இருக்கும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஃபிலாசபிக்கல் கான்செப்ட்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த பேப்பர் போட்ஸில் எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா நம்மளோட சைல்டுஹுட் மெமரியை ரீவைன் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு ஸ்மால் பாய் பேப்பர் போட் மழை காலத்தில் எப்படிலாம் பேப்பர் விட்டு எந்த மாதிரியான என்ஜாயிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான், நம்ம எப்படி பண்ணியிருப்போம், இதை படிக்கிறப்போ நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் தான் நமக்கு வருது. பொய்டிக் லைன்ஸ்க்கு போயிடலாம். டே பை டே ஐ ஃப்ளோட் மை பேப்பர் போட்ஸ் ஒன் பை ஒன் down the running stream. In big black letters I wrote my name on them and the name of the village where I live. I hope that someone in some strange land will find them and know who I am. I load my little boats with shuli flowers from our garden and hope that these blossoms of the dawn will be carried safely to the land in the night. So day by day I float my paper boats one by one down the running stream. ஸோ எவ்ரிடே இங்கே டே பை டே அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே என்ன பண்ணுறேன். ஐனா இங்கே என்ன அப்படின்னா பொயட்டே ஒரு பர்சன், அதாவது அந்த பாய் மாதிரி அவரோட சைல்டுஹுட்டில் நடந்த விஷயங்கள் மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஐ ஃப்ளோட் மை பேப்பர் போட்ஸ். ஸோ நான் அவர் சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்காராம், நிறைய பேப்பர் போட்ஸ்லாம் செஞ்சுருக்காராம். ஒன் பை ஒன் டவுன் த ரன்னிங் ஸ்ட்ரீம். ஸோ ரன்னிங் ஸ்ட்ரீம் அப்படின்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு நீரோடை இருக்குது. ஸோ அந்த நீரோடையில் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு நாளும் பேப்பர் போட் செஞ்சு அந்த ரன்னிங் ஸ்ட்ரீமில் விடுவாராம், அந்த நீரோடை மேலே விடுவாராம். In big black letters I wrote my name on them and the name of the village where I live. ஸோ அந்த பேப்பர் போட்டை செஞ்சதுக்கப்புறம் சும்மா அந்த பிளாங்காக விடுறது கிடையாது. ஸோ ரொம்ப போல்ட்டாக ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாராம், அவரோட நேமும் எழுதுகிறாராம், அவர் எந்த வில்லேஜில் லிவ் பண்ணிகிட்ருக்காரோ வாழ்ந்துட்டுருக்காரோ ஸோ அந்த வில்லேஜோட நேமையும் அந்த போட்டில் எழுதி, அந்த பேப்பர் போட்டில் எழுதி அந்த ரன்னிங் ஸ்ட்ரீமில் ஃப்ளோட்டாக விடுவாராம். I hope that someone in strange land will find them and know who I am. ஸோ அந்த பையன் எப்படி கற்பனை பண்ணிக்கிறான், அந்த போட் ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் ஆகி போக போகுது. அப்போ அங்கே இருக்கிற ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட், ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு பர்சன் அதை எடுத்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் ஒரு இமேஜின் பண்ணுறான். ஐ ஹோப் தட், எனக்கு நம்பிக்கை இருக்குது, சம்ஒன் இன் சம் ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட், அந்த போட் ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் ஆகி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸ்க்கு போகும், அதை கண்டிப்பாக யாராவது எடுத்து பார்ப்பாங்க. அதை எடுத்து படிக்கிறப்போ ஹூ ஐ எம், ஸோ நான் யார் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் இப்படி ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்றத அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேண்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐ லோட் மை லிட்டில் போட்ஸ் வித் ஷூலி ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் ஆர் கார்டன். அப்படி என்னோடய பேப்பர் போட்டை நான் சாதாரணமாலாம் சென்ட் பண்ணிட மாட்டேன், ஃப்ளோட் பண்ணி விட மாட்டேன். என்ன பண்ணுவேன், பேப்பர் போட்டை மேட் பண்ணுவேன், அதில் என்னோடய நேம் எழுதுவேன், என்னோடய வில்லேஜ் நேம் எழுதுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டை நான் எம்டியாக போக விட மாட்டேன், அதில் கொஞ்சம் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் லோடோடு வச்சு அனுப்புவேன். ஸோ எந்த மாதிரியான லோடு அப்படின்னா
என்னோட கார்டனில் இருக்க ஷுலி ஃப்ளார், ஷுலி அப்படின்னா தமிழில் என்ன மீனிங் அப்படின்னா பாரிஜாதம் ஃப்ளார் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பாரிஜாத ஃப்ளாரை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அந்த போட்டில் வச்சு நான் அனுப்பி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் ஹோப் தட், எனக்கு நம்பிக்கை இருக்குது, தீஸ் பிளாசம்ஸ் ஆஃப் த டான், பிளாசம் மீன்ஸ் ஹியர் ஃப்ளார்ஸ், ஆஃப் த டான் வில் பி கேரிட் சேஃப்லி டு த லேண்ட் இன் த நைட்டு. ஸோ அது என்ன, பகலில் வந்து ப்ளூம் ஆகிற, அதாவது பகல் டே டைமில் வந்து இப்படி மலர்ந்து மொட்டாக இருந்து மலர்ந்து பூவாகிற இந்த ஷுலி ஃப்ளார் என்ன பண்ணுது, ரொம்ப சேஃபாக அந்த போட்டில் கேரி ஆகி அது எங்கெல்லாம் போகும், நைட்டில் வந்து ஏதோ ஒரு லேண்டில் வந்து கரை ஒதுங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. I launch my paper boats and look up into the sky and see the little clouds sitting their white bulging sails. I know not what playmate of mine in the sky sends them down the air to race my boats. When night comes, I bury my face in my arms and dream that my paper boats float on and under the midnight stars. The fairies of sleep are sailing in them and the lading is their basket full of dreams. So I launch my paper boats. ஸோ என்னோடய பேப்பர் போட்ஸை நான் அந்த தண்ணியில் ரன்னிங் ஸ்ட்ரீமில் விட்டதுக்கப்புறம் ஐ லுக் அப் இன் டு த ஸ்கை, நான் வானத்தை வந்து பார்க்குறேன். அது எப்படி இருக்குன்னா, see the little clouds setting their white bulging sails. ஸோ எப்படி வந்து என்னோடய பேப்பர் போட் வந்து எப்படி அந்த ரன்னிங் ஸ்ட்ரீமில் வந்து போயிட்டு இருக்கோ, அது மாதிரி நான் பேப்பர் போட்டை விட்டுட்டு வானத்தை பார்க்குறப்போ அந்த க்ளவுட்ஸை என்ன பண்ணுது, என்னோடய பேப்பர் போட்டுக்கு போட்டுட்டு வேகமாக வந்து என்ன பண்ணுது, பல்ஜிங்னா அதோட க்ளவுட்ஸ் எல்லாமே ஒன்று சேர்த்திக்கிட்டு, ஒயிட் கலரில் இருக்க அதோட க்ளவுட்ஸ்லாம் ஒன்று சேர்த்திட்டு வேகமாக மூவ் ஆகுது என்னோடய பேப்பர் போட்டை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு, அதை துரத்திட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. I know not what playmate means here, friend of mine in the sky sends them down the air to race my boats. அப்புறம் இன்னொரு விஷயத்த எனக்கு ஒரு விஷயம் தெரியல, இன்னொரு விஷயம் தெரியல அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டில் யார், என்னோடய ஃப்ரெண்டில் யார், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதில் யார் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் யாரோ ஒருத்தர் எனக்கு போட்டியே என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கையில் வந்து போட் மாதிரி பிளேன் மாதிரி ஒரு விஷயத்த பறக்க விட்டுருக்காங்க. ரேஸ் வித் மை போட்ஸ், அது என்ன பண்ணுதான், என்னோடய பேப்பர் போட்டோட போட்டி போட்டுட்டு பறந்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். When night comes, I bury my face in my arms and dream that my paper boats on and under the midnight stars. ஸோ இப்போ நைட் டைம் வந்துருச்சு. நைட் டைம் வரப்போ என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கைகளுக்குள்ளே என்னோட மூஞ்சியை புதைச்சி வச்சுக்கிறேன். அண்ட் ட்ரீம், நான் வந்து கனவு கால்றேன். என்னோடய ட்ரீமில் நான் எனக்கு வந்து அதை பற்றி, என்னோடய போட்டை பற்றி கனவு கால்றேன். மை பேப்பர் போட்ஸ் ஃப்ளோட் ஆன் அண்ட் அண்டர் த மிட் நைட் ஸ்டார்ஸ். என்ன பண்ணுது, நைட்டு விடிய என்ன பண்ணுது, என்னோடய போட் வந்து ஃப்ளோட் ஆகி போய்கிட்டே இருக்குது, எந்த ஒரு ஸ்டாப்பிங்குமே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. எதோட கைடன்ஸ் அப்படின்னா, மிட் நைட் அந்த ஸ்டார்ஸோட நைட் ஆகி அந்த நிலா, அந்த ஸ்டார்ஸோட வெளிச்சம், அந்த வெளிச்சத்துலேயே என்னோடய போட் வந்து ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். The fairies of sleep are sailing in them and lading. So loading means what? Loaded. Is their basket full of dreams. So எப்படி வந்து fairies means angels of sleep or sailing in them. ஸோ எப்படி வந்து என்னோட ட்ரீம், அவர் வந்து அவரோட ட்ரீமில் வந்து நினச்சி பார்க்குறாரு, அந்த போட்டில் யார் யாரெல்லாம் போவாங்களாம், ஈவன் ஃபேரிஸ்லாம் வந்து அதில் ட்ராவல் பண்ணி போவாங்களாம். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய போட் எப்படி இருக்கும், ஃபுல் ஆஃப் லோடடாக தான் இருக்கும். அதில் நிறைய பேஸ்கெட்ஸ்லாம் வச்சு லோடாகி போயிட்டே இருக்கும். அந்த பேஸ்கெட் எதை சொல்லுது அப்படின்னா, அந்த பேஸ்கெட் லோடாக இருக்க பேஸ்கெட் ஃபுல்லாகவே என்ன இருக்குது அப்படின்னா, எதோட லோடாக இருக்குது அப்படின்னா, ஃபுல் ஆஃப் மை ட்ரீம்ஸ், என்னோடய ஆசை கனவு இதெல்லாம் கேரி அவுட் பண்ணி அந்த பேப்பர் போட் வந்து அப்படியே அந்த ரன்னிங் ஸ்ட்ரீம் மேலே ஃப்ளோட் ஆகி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாசிட்டிவாக இந்த போயமை வந்து முடிச்சிருக்காரு. சைல்டுஹுட் மெமரிஸ் ஆர் ப்ரீஷியஸ். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளோட கிட்ஸோ இல்லை நம்ம ஒரு குழந்தைய பார்க்குறப்போ ஏதோ ஒரு விஷயத்த
பார்க்குறோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன ஆகும், நமக்கு ஞாபகம் வரும்னா நம்மளோட சைல்டுஹுட்டில் நம்ம இப்படி தானே இருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து ஞாபகம் வரும். அது எல்லாமே எப்படின்னா ரொம்ப வேல்யூபிளான ஒன்று. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து இங்கே டாகூர் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு இந்த போயம் பேப்பர் போட்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.